ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் திருவங்கடம் பக்கத்தில் வந்து கலிங்கப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை வந்து புதுசாக வந்து திறந்துருக்காங்க. 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 இந்த சந்தை வந்து திறந்து இப்போ 2வது சந்தை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சந்தைக்கு தான் நம்ம வந்துருக்கோம். இந்த சந்தையோட நிறவத்தை நம்ம உள்ளே போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலை புதுசாக பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த சந்தை வந்து புதுசாக வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆமா, அதை பத்தி சொல்லிடுறீங்க. எப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, எந்த மாதிரி எந்த டயத்துல வந்து ஆரம்பிச்சு என்ன கிழமை வந்து சந்தை வந்து சொல்லிருங்க. இது தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் வட்டம் கலிங்கப்பட்டியில் ராஜபாளையம் டு கோயில்பட்டி மெயின் பிரதான சாலையில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. கடந்த 1/3/2026 ஆரம்பித்தோம். இது 2வது வார சந்தை. இங்கே விசாலமான இடம் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஆடுகள் கொண்டு வந்து விற்கிறதுக்கும் வாங்குறவங்களுக்கும் நல்ல வசதியான வாய்ப்புகளாக இருக்குது. சூழ்நிலைகளும் பக்கத்தில் உள்ள இதுகளுக்கும் நல்லா இருக்குது. அடுத்து இங்கே கோழிகள் இதுகள் எல்லாம் வரப்போகுது. அதனால் இதை ஒரு பெரிய சந்தையாக ஆக்கணுங்கிறத ஒரு எண்ணத்தோட பெரிது பண்ணணுங்கிற நோக்கத்தோடு நாங்கள் இதை உற்பத்தி ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியாக போகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஐயா, இப்போ வந்து சந்தை திறந்து வச்சது யாரு? ஐயா வைக்கலாம் திறந்து வச்சதா? அது இல்லை, இது வியாபாரிகளே திறந்து வச்சு. வியாபாரி திறந்து. ஆமா, ஊர் வந்து ஐயோட வைக்கோட ஊர் தானே அந்த ஊர்? ஆமா, வைக்கோ சொந்த மண்ணு தான், அவங்க சொந்த இடம் தான், இது சொந்த இடம் தான். ஆமா ஐயா, இப்போ சந்தை வந்து என்ன கிழமை வந்து? சந்தை கிழமை ஞாயிற்றுக்கிழமை, வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. காலையில எத்தனை மணிக்கு சாத்தாவது? காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10-10:30 வரைக்கும் வரும். இங்க வந்து வெள்ளாட்டுல இருந்து செம்பரை எல்லாம் என்னென்ன ஆடுகள்? வெள்ளாடு, செம்மறி ஆடு, எல்லா ஆடுகளுக்கும் ஆடுகள் சம்மந்தப்பட்டது வருது. எல்லாமே வருது. அடுத்த வாரத்துல இருந்து கோழிகள் வருது. வருது. ஆமா. எவ்வளவு வேணாலும் காலுங்க, நாங்க அதெல்லாம் சொல்லவே. ஜோடிதான். நான் அதுக்காச்சும் வெட்டி எல்லாம் சொல்ல மரிய பாத்துக்கோக்கா, மரிய பாத்துக்கோங்கக்கா, மரிய பாத்துக்கோங்கக்கா. என்னங்க நான் இதெல்லாம் இல்ல எல்லாம் காத்து கொண்டு போறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கொரக்காம்பட்டியில வந்திருக்கீங்க. கொரக்காம்பட்டியில வந்து கலிங்கப்பட்டியில சந்தைக்கு வந்திருக்கீங்க. 2 ஆடு வாங்கிருக்கீங்களா? 2 குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டியா சொன்னாங்க? 13 ரூபா சொன்னாங்க. 12 ரூபா வாங்கி. 13 ரூபா சொன்னாங்க, 12 ரூபா வாங்கிருக்கீங்க. அந்த குட்டி கன்னியா? அது கன்னி. அது என்ன ரேட்டு? செம்மறி கன்னி. ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு இது எதுக்கு போகுது? வளர்ப்பு போகுதா? வளர்ப்பு. ரெண்டுமே வந்து பொம்மரி தானே? இல்ல 2 கிடாய் தான். கிடா குட்டியா? வளர்ப்பு தான் போகுது. சரி, சந்தை வந்து கலிங்கப்பட்டியில புதுசா ஓப்பன் பண்ணியாச்சு. ஆமா, அதிக குட்டிகள்லாம் வருது. விலை குறைவா தான் இருக்கு. எல்லாரும் வந்து வாங்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே குட்டி எல்லாமே எல்லாம் கிடா குட்டி, பொட்டை குட்டி, வெள்ளாட்டம் குட்டி. இது செம்பரி குட்டி. செம்பரி குட்டியில இது பொட்டு குட்டி என்ன? 8வது குட்டி ஃபுல்லா எல்லாமே பொட்டு குட்டி. 8வது குட்டி என்ன? உள்ள வாரம் உள்ள அப்படி 1 இருக்கு. எது வேணும்னா கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் விற்பனை தான். ஆமா, விற்பனைக்கு தான், எல்லாமே விற்பனைக்கு தான். வளர்ப்புகளா இருக்கணும். ஆமா, பள்ளிக்குட்டியும் அதிகம் இருக்கு. சரியா? வெள்ளாடு வேணாலும் வெள்ளாடு பார்த்துக்கோங்க. வெள்ளாடு இருக்கு. வெள்ளாடும் கொடுக்கலாம். எல்லாமே குறைவா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சொல்லிருங்க. இது வெள்ளாட்டு குட்டி. எல்லாமே வெள்ளாட்டு குட்டி. ஆமா, இதை பிடிக்க இது எல்லாமே வெள்ளாட்டு குட்டிங்க. இல்ல கிடா குட்டி இருக்கு, பொட்டை குட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எப்ப எங்க உள்ள நம்ம 8வது குட்டிய குட்டி தானே? ஆமா, 8வது குட்டி திருநெல்வேலி கன்னி, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஆமா, கோழி 10 ரூபா, 8 ரூபா, 9 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். சரி. எல்லாமே இறகடி குட்டி தானே? எல்லாம் இறகுடிக்கும். எல்லாமே ஆட்டுல மேயற குட்டி. எல்லாமே 3 மாசம் 4 மாசம் குட்டி இருக்குமா? ஆமா, 5 மாதம் 6 மாதம் சைஸ் தக்கன இருக்கு. 6 மாத குட்டி வரைக்கும் இருக்கு. கலிங்கப்பட்டிக்கு சந்தைக்கு வந்தா அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கலாம். எல்லாமே வியாபாரி தானாங்க. எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே குறைச்சி தான் கொடுத்துட்டு இருக்கோம். 94 நம்பர் சொல்லுங்க. 94 87
17 64 46. களியம்பட்டிக்கு வந்தா நீங்க சந்தை எப்படி? சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே காலைல 6 மணிக்கு வந்தா போதும். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே உண்டு. சரி. சரியா? இந்த நம்பருக்கு வந்தா இங்க களியம்பட்டிலே தொழு இருக்கு, வீட்லயே வாங்கிக்கலாம். உங்களுக்கு சொந்த ஊர் களியம்பட்டி தான்? களியம்பட்டி. ஆமா, உங்களுக்கு அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணா நீங்க வீட்லயே வாங்கிக்கலாம், எப்பலாம் வாங்கிக்கலாம். அதாவது சந்தை ஞாயிற்றுக்கிழமை வந்தா சந்தையில வந்து வாங்கிக்கலாம். ஆமா, மத்த நேரம் வந்து வீட்டுல வந்து வாங்கிக்கலாம். எந்த மாதிரி குட்டியா குட்டியா இருந்தாலும் சரி, எந்த குட்டிலாம் வாங்கிக்கலாம். ஆமா, அதாவது கோயிலுக்கு தேவையான கடாய், பெரிய கடாய் இருந்தா அந்த மாதிரி கோயிலுக்கு வரணும்னா அப்படி வாங்கிக்கலாம். கருங்கடாய் எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே. என்ன வணக்கம்ண்ணே, எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நான் களியம்பட்டி சந்தைக்கு. களியம்பட்டி மகாதரட்டி குட்டி வந்து வளர்ப்புக்கு வரீங்களா இல்ல வளர்ப்பு காட்டி போறீங்க? இது ரெண்டுமே எங்கண்ணே கிடா குட்டி தானே? 2 கிலோ. இது சந்தைக்கு வந்து சந்தை ரேட்ல எப்படி இருந்துச்சுங்க? 21 ரூபா சொன்னாங்க, 19 ரூபாய். என்ன ரேட் சொன்னாங்க? 21 ரூபா சொன்னா 19 ரூபாய்க்கு வாங்கி. 20 ரூபா சொல்லி 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 2 ரூபா குறைச்சு 10 ரூபாய் வாங்கிருக்கீங்க. என்ன ரேட் கரெக்டா இருக்கா? கட்டிச்சு அப்படி கேட்டா ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? களியம்பட்டி ஆட்டு சந்தைக்கு. மேலவெளியில வந்திருக்கீங்க. கிடாய் வந்து கருப்பு கிடாய் என்ன? சுத்த கருப்பு. ஆமா ஆமா ஆமா. இது கோயிலுக்கு போதா வளர்ப்புக்கு போதா? கோயிலுக்கு போகுது. எத்தனை மாசம் கிடையாது அது? இது நம்ம 7 மாசம் இருக்கும். ரேட் என்ன ரேட் சொன்னாங்க? ரேட் முடிச்சு 8 ரூபா சொன்னாங்க. அவங்க சொன்ன ரேட்டு 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா சொன்னாங்க. 2 ரூபா கம்மி பண்ணி 8 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ரேட் பரவாயில்ல. ரேட் ஐயா பரவாயில்ல. சரி ஐயா வணக்கம் ஐயா. குட்டி வந்து விலைக்கு வாங்கிருக்கீங்களோ? ஆமா, 2 ஆயிரம். இது வளர்ப்புக்கா எப்படியா? வளர்ப்புயா? பொட்ட மாதிரியா இல்ல? 2 கிடா மாதிரி. வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. ரேட் என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 10 ரூபா சொல்லி 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 10 ரூபா சொல்லி 8 ரூபாய் வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படியா? ரேட் கட்டிச்சா? ரேட் கட்டு. இப்ப சந்தை களியம்பட்டி சந்தை பரவாயில்ல. கட்டுற மாதிரி அடி வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமாய்யா. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? களியம்பட்டி ஆட்டு சந்தைக்கு. மேலாமநாடு. சரிண்ணே. குட்டி வந்து வளர்ப்புக்கு போதா இல்ல வளர்ப்புக்கு போக வேண்டிய போறீங்க? நாலுமே 20,000 வாங்கிருக்கு. நாலும் சேர்த்து 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நாலுமே எத்தனை மாசம் குட்டினா அது? இது இப்ப 2 மாசத்துக்கு மேல. 2 மாசம் 3 மாசம் குட்டியா இருக்கும். ரேட் எப்படின்னு பரவாயில்லையா? ரேட் பரவாயில்லண்ணா. எவ்வளவு கேட்காரு? இந்த குட்டியை 2,900 கேட்காரு. பெரிய குட்டிய ஆனா தூக்கம் இல்ல. இது வாங்கிட்டு போட்டு நல்லா தூங்குவாரு. நல்லா கேட்பாரு. சொல்லும் தூக்கம் வருவீங்கன்னா நான் சொல்ல கேளுங்க. வரங்கலாம் நீங்களே தூங்கலாம். நீங்களே எடுக்க மாட்டீங்க. இருக்கு உங்கள்கிட்ட 9 ரூபாய் தான் கேட்க. பெரிய உணவு தலையாச்சு. நல்ல ஒன்னோட வயதா ஒன்னோட வயது வருங்க. அந்த பெருசு பாருங்க எப்படி வயது பாருங்க. எப்படி வயது பாருங்க. 2 சூப்பரா வயது. நல்லா இருக்கும். வாடகை நல்ல வகை. 9 ரூபா காமிச்சு வாங்கி 10 ரூபா. போதாலி காய் சின்னதா இருக்கு. அடுத்து உங்களுக்கு திறக்க மாட்டேங்கார